தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்லையும் வந்து தாவேக்கா முன்னணி வைக்குதுன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக தாவேக்கா வந்து நியூ ஃபோர்ஸ் இதாக இருக்குது. அதே வேளையில் விளாத்திக்குளத்திலையும் கோயில்பட்டியிலையும் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்காத கோயில்பட்டியிலையும் திமுக ஜெயித்திருக்குன்னா கருணாநிதிங்கிற அந்த நியூ கேண்டிடேட் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கடம்பூர் ராஜா தோற்கடிச்சிருக்கிறாரு. அந்த இடங்கள்ல திமுக வெற்றி பெற மாட்டாங்கிற இடத்துல மாவட்ட செயலாளர்களா நிரூபிக்கப்பட்ட இடத்துல லீட் பண்றாங்கன்னா அங்க இது பண்ணா அதிகாரத்துக்கு எதிரான ஒரு இது வந்து ஒரு கேவியட்டோட நம்ம பேசுறோம். 12 டைம்ல இருக்கிற காயல்பட்டினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். காயல்பட்டினம் வந்துன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். இல்ல ஏன்னா பல இடங்கள்ல நாம வந்து இதோட சேர்த்து டவுட். இது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள்ல 3ல தாவேக்காவும் 2ல திமுகவும் 1 தொகுதியில அதிமுகவும் முன்னிலை வைக்கிறது தற்போதைய சூழலை பார்க்கிறோம். இன்னொரு தென் மாவட்டத்தையும் பார்த்தலாம். விளாத்திக்குளம் கோயில்பட்டியில திமுக, ஸ்ரீவைகுண்டம் அதிமுக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா தேனி மாவட்டத்தையும் நம்ம வந்து குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்கா அடுத்தடுத்த மாவட்டங்களை பார்க்க இருக்கிறோம். தேனியில தாவேக்கா 2 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறத பார்க்கிறோம். தேனி மாவட்டத்தினுடைய பெரியகுளம், கம்பம் இந்த 2லயும் கம்பம் ராமகிருஷ்ணன் அங்க போட்டியிடக்கூடிய இடம், பெரியகுளத்துல விசிகே போட்டியிடுகிறது. அப்ப இந்த 2 இடத்துலையும் அதே போல போட்டியில திமுகவுடைய திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை வைக்கிறார், முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது தேனி மாவட்டத்தினுடைய நிலவரம். தேனியில வந்து 4 தொகுதிகளில் 2ல தாவேக்காவும் 1ல அதிமுக 1 திமுக அப்படின்னு பிரியறதை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டத்தினுடைய 5 தொகுதிகளில் நெல்லை பார்க்கிறோம். இதுல 5ம் தாவேக்காவுக்கு இருந்தது. காலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த நிலவரம். இப்ப அதுல 4ல தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி. இதுல ராதாபுரம் உங்களுக்கு வந்து சபாநாயகருடைய தொகுதி. அதே போல முக்கியமாக நம்ம அந்த தொகுதிகளையும் பார்த்துடலாம். நெல்லை மாவட்டத்தில் 5ல 4. அதுல நெல்லை, பாளையங்கோட்டை ரொம்ப முக்கியமானது. கடந்த முறை 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல அங்க அப்துல் வஹாப் வெற்றி பெற்றாரு. இன்னைக்கு வந்து அங்க பின்னடைவை சந்திக்கிறது அப்படின்னா அங்க சிறுபான்மை மக்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். அந்த வாக்குகளும் இங்க வந்து நம்ம தனியா பிரிக்க முடியாது. எல்லா இடங்கள்ல இருந்தும் வாக்குகள் போயிருக்கிறது. பாளையங்கோட்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியா திமுக இடத்துல காப்பாத்தல பண்ணல. ராதாபுரம், நாங்குநேரி இங்க எல்லாமே தாவேக்கா முன்னிலை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 5ல 4ல தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ஒரு தொகுதி தான் வந்து அவங்க தாவேக்கா இல்லாமல் மற்றவரிடம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நெல்லை, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் லீடிங் நம்ம பார்த்துடலாம். அது யாருங்கிறதையும் நம்ம வந்து 5ல 4 தாவேக்கா அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்து அந்த டீட்டெயில்ஸ் நம்ம விரைவில் எடுத்துடலாம். திருநெல்வேலியினுடைய முழுமையான எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் 4ல தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி செய்தி. இன்னொரு செய்தி, நீங்க 5வதாக யார் வர்றாங்க அப்படிங்கிறது. பெருமளவுக்கு நம்ம தென் மாவட்டங்களை பார்த்துருக்கிறோம். இன்னும் கன்னியாகுமரி அதுதான் பார்க்கல. தென்காசி பார்த்துட்டோம், மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டோம். அப்படியே மேற்கு இது வடக்குல வந்து நம்ம இப்போ சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் குயிக்காக பார்த்துடலாம். ராணிப்பேட்டை பார்த்துருவோம். இப்போ ராணிப்பேட்டையினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் யார் முன்னிலை அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடியே வச்சுட்டோம். நேரடியாக வந்துடலாம். 4ல 2ல் தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. 4 தொகுதிகள் ராணிப்பேட்டையில் இருக்குது. 2ல தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த அரக்கோணமும் ஆற்காடு தொகுதியிலையும் தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் தாவேக்கா, அதே போல திமுக ஒரு இடமும் அதிமுக ஒரு இடமும் முன்னிலை. தாவேக்கா 2 இடங்களில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை சுற்றுகள் இருக்குங்கிறத பார்த்தலாம். அது ஒரு கணக்குக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால பார்க்குறேன். ராணிப்பேட்டையுடைய சுற்றுக்களும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக 20 இடங்கள் அப்படிங்கிறதால 20 சுற்றுக்கள் கொண்டதாகத்தான் அது இருந்தது. எனவே அது ஒரு இன்னைக்கு ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் 20 தான் எல்லாமே. ஆற்காடு மட்டும்தான் 21 சுற்றுகள், மற்ற எல்லாமே 20 சுற்றுகள் இருக்க வேண்டியதாக ராணிப்பேட்டை இருக்குது. அதில் 2ல தாவேக்கா இருக்கிறத போய் பார்க்குறோம். அடுத்ததா ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி போட்டிருந்தார். அங்கே மட்டும் அவர் முன்னிலை வைக்கக்கூடிய இடம். காஞ்சிபுரத்தில் தாவேக்காவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சென்னையை ஒட்டி திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 தொகுதிகளிலுமே தாவேக்கா காஞ்சிபுரத்தில் முன்னிலை வைக்கிறது. காஞ்சிபுரத்தினுடைய 4 தொகுதிகள் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், ஆலந்தூர் கிட்டத்தட்ட சென்னையினுடைய ஒரு தொகுதி. அமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி, தாமோ அன்பரசன் போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கே தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். காஞ்சிபுரத்தினுடைய 4 தொகுதிகளிலும் தாவேக்கா முன்னிலை. திமுகவோ அதிமுகவோ அங்கே வரல அப்படிங்கிறது பார்க்குறோம். காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட இந்த கேடிசிசி முழுமையாக தாவேக்காவுடைய
பக்கம் போகிறது அப்படிங்கிறது தான் இப்போதைய இருக்கக்கூடிய சூழலாகவும் இருக்கணும். ஆர்கே எஸ் ஒரு விஷயமா இருக்குது. அதாவது எப்படி கேடிசிசி மட்டும் பாக்கி இருக்கிற ஸ்டேட்ல இருந்து, அதாவது என்டையர் ஸ்டேட் வந்து ஒரு விதமாக போயிட்டு இருக்குது. தாவேக்காக்கு ஒரு கொஞ்சம் கொடுக்கறது, 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்கறது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி தான் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் பாரிங் திருநெல்வேலி. அப்படி இருக்கும்போது கேடிசிசியில் மட்டும் இந்த அளவுக்கு ஸ்வீப் வர வேண்டிய, இல்லை என்றால் வரக்கூடிய அளவுக்கு வந்து என்னதான் நடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவில் இந்த அர்பன் என்றால் நம்ம அதுதான் ஆன்சர்ஸ் தேடணும் என்று நான் கருதுகிறேன். வேற அதை தாண்டி வேற ஒரு விஷயம் எனக்கு தோணவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நடந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநிலத்திலேயே அதிகமான டெவலப்மெண்ட் பண்ணது சென்னையில தான், இந்த ஏரியால தான். மாநிலத்திலேயே அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான். மாநிலத்திலேயே அதிக அளவில் வந்து வேலை வாய்ப்பு இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கேடிசிசி தான். இவ்வளவு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கத்து மேல அதிருப்தி வர வளர்ச்சி, 2 மடங்கு இரட்டை இலக்க வளர்ச்சி எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து ஏன் அது வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி, நிச்சயமா அந்த கேள்வி இருக்குது. எஸ் அரவிந்த், எனக்கு ஒரே டேட்டா தான், இது வரைக்கும் எவ்வளவு ஓட்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் டேட்டா நம்மள்ட்ட இருந்தா அதுவும் நம்ம பார்த்தலாம். நாம உள்ள வரும்போது 1.5 கோடி வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தன. நம்ம இன்னும் கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம எவ்வளவு போல்டா ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கவுண்டிங் ஸ்லோவா போகுதா? ஏன்னா 50% ஓட்ஸ் கூட கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்களா மணி? எஸ், அப்படின்னா இன்னொரு 3 மணி நேரம் கவுண்டிங் போச்சுன்னா 4-5 மணி வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் போகுமோன்னு தோணுது. பட் தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் இருக்கிறதாகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 சீட்ஸ்ல தான் வந்து மார்ஜின் வந்து 1000க்குள்ளார இருக்கு. ஓகே, அந்த 15 சீட்ஸ் முன்ன பின்ன போனா கூட தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அதுல ஒரு மாற்றம் இருப்பதாக தெரியுது. கம்ஃபர்டபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கறதா அதுல இன்னொரு எண்ணிக்கையும் இருக்குது. 13 இடங்கள்ல அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க, ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல. அது அவங்களுக்கு கூடுதலாக வரவும் வாய்ப்பு இருக்கு. அதான் தாவேகாவுக்கு கூடவும் வாய்ப்பு இருக்கு. அதான் எப்படி வேணா போகும். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் கவுண்டிங் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா 1 மணி ஆயிருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா 108, 65, 61, 65, 60, 109 நினைக்கிறேன். எஸ், அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இன்னும் 8 சீட்ஸ், அது 7 சீட்ஸ் தேவைப்படுது தாவேகாக்கு. திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் 7 சுற்றுகள் இன்னும் முடிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாதிரியான மாவட்டங்கள். ராணிப்பேட்டையில 13 சுற்றுகள் போயிருச்சு. அதனால மாவட்டம் தோறும் மாற்றங்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தாம்பரம்லாம் வந்து இன்னும் வேகமா எண்ணப்படுறதா பார்க்குறோம். தாம்பரம் வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட 21 சுற்றுக்கள்லாம் போயிருக்குது. பூந்தமல்லியில் 12வது சுற்று. ஒவ்வொரு இடமும் மாறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மற்ற தொகுதிகள் நம்ம ஒவ்வொன்றா தான் பார்க்க வேண்டியிருக்கு. பல இடங்களில் வந்து வேகமாக எண்ணுக்கள் 11 சுற்றுக்கள் வந்து அறந்தாங்கி, அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியினுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுற்றுக்களுடைய எண்ணிக்கையும் வேகமாக இருக்கிறது பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாதி இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அறந்தாங்கலாம் 11 சுற்று அப்படிங்கும்போது. ஆனால் நம்ம மதுரை மேலூரில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றான்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, பட் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் காங்கிரஸ் அங்கே ட்ரெயிலிங்கில் இருக்குன்னு வருது. வெற்றின்னு இல்லை, இவங்க கூடுதலாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னு. மதுரை மேலூர் ஒரு முறை நாம செக் பண்ணிடலாம், பார்த்துட்டு சொல்லணும். மதுரை மேலூர் முதல் தொகுதியா வெற்றி பெற்றுட்டாங்க நம்ம அதை சொன்னோம். எஸ், ஆனா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல டெஃபினெட்லி அதை பார்த்துலாம். நம்ம அதுவும் கேட்டுரும். அடுத்ததா காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர்லாம் பார்த்தோம். மற்ற தொகுதிகளையும் நம்ம விரைவாக பார்க்கறது சரியா இருக்கும். மற்ற மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். செங்கல்பட்டும் அதே போல வரலாம். இப்போ நீங்க வந்து வாக்கு சதவீதமா கேட்டீங்களா, கிட்டத்தட்ட 60% தொகுதிகளில் 10லிருந்து 11 சுற்றுக்கள் அப்படிங்கிறது ஆவரேஜா எண்ணப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் எண்ணிக்கையாக 50% வாக்குகள் இன்னும் எண்ணப்பட வேண்டியிருக்குன்றதை பார்க்குறோம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்பர்ஸ். நம்ம அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ தெரியலீங்க, பத்திரிகையாளர்களுக்கு இன்று மாலை வரைக்கும் இந்த வேலை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், செய்யூர் தொகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிட்டாங்க. அடுத்ததா உடனே போயிட்டா புல்லட் ஸ்பீட்ல போறோம், இல்லைன்னா ரொம்ப இதாகிடும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் 5ல் தாவேகா முன்னிலை. செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர் இவ்வளவு வேகமாக போனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். செங்கல்பட்டு சரி, 7 தொகுதிகளில் 5ல் தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் கேடிசிசியினுடைய ஒரு பார்ட், அதனால அதனுடைய பார்க்குறோம். செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்பூர். எஸ், நீங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. 62-64 ஏடிஎம்கே 64 இடங்களும், திமுக 62 இடங்கள்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் டேட்டா உங்க ஸ்கிரீன்ல அதை நான் பார்க்குறேன். ஸோ அதான் இது இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு ரொம்ப ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி இது வந்து முன்னுக்கூட்டியே வரக்கூடிய எண்ணிக்கைகள். எலெக்ஷன் கமிஷன் படி 58-49 இருக்குது.
தனித்த அடிப்படையில கூட்டணி இல்லாம இது வந்து நம்ம கூட்டணி எண்ணிக்கையா போடுறோம். 64 62 கூட்டணியா 64 திமுக கூட்டணி 62 கூட்டணியாக சொல்லிட்டு அதான் நான் சொல்றேன். சோ அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு தான் வந்து ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. விஜய் எப்படி இருந்தாலும் விஜய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கல மாற்று கருத்து இதுக்கு மேல யாருக்கும் அந்த டவுட் இருப்பதாக தெரியவில்லை. ஓகே, ஆனால் ஆட்சி எப்படி அமைய போகிறது? திருவள்ளூர்ல 10 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதி திருத்தணி, அது வந்து அதிமுகவுடைய முன்னிலை, மற்ற 9 தாவேகாவுடைய முன்னிலை. அந்த கேடிசிசில நியர் ஸ்வீப் அங்க ஆவடி நாசர் அமைச்சர் இருக்கிறாரு. இன்னும் மற்ற முக்கியமான விஜி ராஜேந்திரன்ல தொடங்கி அத்தனை பேருடைய இடங்களும் இப்ப வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க அவங்களுடைய இடங்கள்லாம் போதக்கூடிய பாக்குறோம். தாவேகா 9, திமுக 1, திமுக இல்ல அதிமுக ஒரு இடம் அப்படின்னு பாக்குறோம். பூந்தமல்லி மாதிரி ஒரு தொகுதியில 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இப்ப அவங்க வந்து திமுக அங்க தோல்வியை அல்லது பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தவிர மற்ற எல்லாம் இருக்குது. மற்ற மாவட்டங்களையும் நம்ம பார்க்கலாம். வேறு மாவட்டங்கள் தயாராக இருக்குது. மேற்கு மாவட்டமோ அல்லது மற்ற மாவட்டங்களையோ தயாராக இருக்கும்போது சொல்லுங்க, அதுவும் பேசலாம். வேலூர் பார்த்தலாம். வேலூர் இன்னொரு வடக்கு மண்டலத்தினுடைய முக்கியமா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அங்க 5 தொகுதிகளில் 2ல தாவேகா முன்னிலை. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 2ல் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். குடியாத்தம், கேவி குப்பம். கேவி குப்பம் கூட்டணிக்காக அதிமுக சிம்பிள் தான் அங்கே நிற்கிறாங்க. குடியாத்தம் குடியாத்தத்தில் தேமுதிக, அங்கே அதிமுக கூட்டணி முன்னிலை. காட்பாடி, அணைக்கட்டு தொகுதிகளில் அதிமுகவும் வேலூரில் திமுகவும் முன்னிலை. இப்போ காட்பாடியில் திரு ராமு முன்னிலை வைக்கிறார். துரைமுருகன் இல்லை, திமுகவுடைய பொதுச்செயலாளர் பின்னடைவு அப்படிங்கிறதாக இப்போதைய சூழலில் பார்க்குறோம். அங்கே வந்து அவரை கடந்த முறை எதிர்த்து மிக குறுகிய வாக்குகளில் தோல்வியடைந்த ராமு வந்து இப்போ முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தற்போதைய நிலையில் குடியாத்தம், கேவி குப்பம் தொகுதியில் தாவேகா முன்னிலை. அப்போ ஒட்டுமொத்தமாக 5ல் 2ல் தாவேகா, 2ல் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் அப்படிங்கிறதாக வேலூருடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம். இதனுடைய அதுபோல் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை பார்த்தலாம் குயிக்லி. வேலூரை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர்லேருந்து பிரிந்த திருப்பத்தூர் மாவட்டம், அதுல யார் முன்னிலை இருக்கிறாங்க, அது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறதையும் பார்த்தலாம். 4 தொகுதிகள், அதுல 2ல தாவேகா முன்னிலை. கிட்டத்தட்ட வடக்கு மண்டலத்திலும் சென்னை கேடிசியினுடைய அந்த எஃபெக்ட் வந்து முழுமையாக அங்கே இருக்குன்னே நம்ம பார்க்கலாம். ஆம்பூர், திருப்பத்தூர் தொகுதிகளில் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல இந்த 2மே வந்து ஆம்பூர் உங்களுக்கு தெரியும் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டையில் அதிமுகவும், வாணியம்பாடியில் ஐயுஎம்எல்லும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இது இந்த திருப்பத்தூர் 4ல் 2 தாவேகா, 1 அதிமுக கூட்டணி, 1 திமுக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இருக்க இடங்கள் பார்க்குறோம். இதில் இன்னொன்று குறிப்பாக அதிகமான இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அதை பார்க்க முடியும். அங்கேயும் தாவேகாவும் ஐயுஎம்எல் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆர்கே இல்லை, இது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏனென்றால் என்னுடைய புரிதல் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக மைனாரிட்டிஸ், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து கூண்டோட வந்து அப்படியே திமுக தான் வாக்களிப்பார்கள் என்று நினைத்தோம். அதை தாண்டி ஒரு விஷயமாக இதை காண்கிறோம். ஒருவேளை இவர்கள் வந்து அசாதுதீன் ஓவைசியினுடைய ஃபாலோவர்ஸா இருந்ததுனாலயா என்று எனக்கு தெரியவில்லை. அசாதுதீன் ஓவைசி திமுக வாக்களிங்கள் என்று சொல்லி கூட அவர்கள் கேட்கவில்லை என்று பார்க்கும்போது மிக வியப்பாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி ஜோலார் பட்டேல் அதிமுக லீடிங் பார்க்கும்போது அதுவும் ரொம்ப வியப்பாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இட்ஸ் a very humbling experience. இந்த தேர்தல் என்பது ஒரு 30 வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கு மாவட்டங்களில் அதிமுக பாமக கூட்டணியாக அது வந்து எவ்வளவு தூரம் டர்ன் அவுட் ஆச்சுங்கிறதுக்கான உதாரணம் விழுப்புரம் மாவட்டத்தை பார்க்க முடியும். 7 தொகுதிகளில் 5ல் அதிமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. விழுப்புரம், திண்டிவனம், மயிலம் அங்க சி வி சண்முகம் அவர்கள் போட்டிட்டாரு. இங்கெல்லாம் அதிமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த 3 தொகுதிகளில் விழுப்புரம், திண்டிவனம், மயிலம் 3 தொகுதியிலும், விக்கிரவாண்டி, செஞ்சி தொகுதிகளில் பாமகவுடைய வேட்பாளர் முன்னிலை வைக்கிறாரு. செஞ்சில ஓட் டிரான்ஸ்பர், எஸ். திருக்கோவிலூர்ல தாவேகா, திருக்கோவிலூர், அதே போல வானூர்ல திமுக முன்னிலை. இதுதான் இந்த ஆமா இல்ல அவரு திருக்கோவிலூர் தான் போட்டிட்டாரு. கௌதசிகாமணி திருக்கோவிலூர்ல போட்டிட்டார். அவரு பின்னடைவு தான் சந்திக்கிறாரு. மற்ற இடங்கள்ல அதிமுக 5, விழுப்புரம், திண்டிவனத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டிட்டாங்க, வன்னியரசு வேட்பாளர், மயிலம் சி வி சண்முகம். சோ இதுல வந்து 7ல் 5 எஸ் நீங்க சொன்னீங்க. வன்னியர்கள் அதிமுக பாமக கூட்டணியில நின்னுட்டாப்ல. பறையர்கள் இதுவரை திமுக போட்டவங்க செட் பண்ணிட்டாங்க. பிசிகாவால அதை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. பட் வானூர்ல வன்னியரசு அவர் தொகுதியில் அவர் ஏறாரு. மற்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னடைவே காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே பேக்கிங்
கிறிஸ்டின் முஸ்லீம் ஷேக் ஆயிடுச்சு. டிஎம்கே பிளஸ் விசிகா பரையர் சமூக பேக்கிங் ஷேக் ஆயிடுச்சு. இது எதிர்பாராத ஒண்ணு. அது வந்து விஜய்க்கு சினிமா இமேஜ் ரியல் லைஃபுக்குள்ளேயும் ரியல் பொலிட்டிக்கல் இதுக்குள்ளேயும் வந்து ஷேக் பண்ணிட்டுன்னு தான் பார்க்க முடியும். ஓகே, ரைட். மற்ற மாவட்டங்களையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக கள்ளக்குறிச்சி கிட்டத்தட்ட மேற்கு மாவட்டத்தை ஒட்டி வரக்கூடியது. ஆனால் இது விழுப்புரத்தினுடைய இன்னொரு பிரிவு தான். கள்ளக்குறிச்சியில் 4 தொகுதிகளில் 2ல் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். 4 தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். சங்கராபுரம், ரிஷிவந்தியம் இந்த 2லையும் திமுக இப்போதைய நிலையில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். வசந்தம் கார்த்திகேயன் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் மாவட்ட செயலாளர், அவர் அங்கே முன்னிலை வைக்கிறாரு. உளுந்தூர்பேட்டையில் அதிமுக, கள்ளக்குறிச்சியில் தாவிக. கள்ளக்குறிச்சியில் விசிக போட்டியிட்டது திருமாவளவன் அவர்களுடைய உறவினர் அங்கே வேட்பாளர். அங்கே வந்து இப்போ வந்து தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். கள்ளக்குறிச்சியில் 4ல் 2